சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரிக்கு மிக அருகில் மையம் கொண்டிருக்கிறது புயல். கரையை கடக்க தொடங்கியது மாலை 5:30 மணி முதல். மாமல்லபுரத்தில் எமது செய்தியாளர் தாயுமானவன் இருக்கிறார். தாயுமானவன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த பெஞ்சல் புயலானது படிப்படியாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்போது மாமல்லபுரம் கடற்கரைக்கு மிக அருகில் தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு சூழலாக பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருகிறது. குறிப்பாக மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதேபோல் கடல் அலைகளுடைய எழுச்சியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் இன்று காலை வரைக்கும் 3 இருந்து 5 மீட்டர் வரைக்கும் கடல் அலைகளுடைய எழுச்சி என்பது இருந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது புயலானது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடல் அலைகளுடைய எழுச்சி என்பது 5 முதல் 7 மீட்டர் வரைக்கும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாது கடல் அலைகளுடைய எழுச்சியின் காரணமாக கடல் நீரானது தற்போது ஊருக்குள்ளேயும் ஆங்காங்கே புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் தற்போது கடல் நீரானது உள்சென்றிருப்பதையும் நம்மால் இங்கே காண முடிந்தது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக மேடான பகுதிகளுக்கு தற்போது மாற்றம் செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல புயலானது படிப்படியாக இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கரையை கடக்கும் போது இறுதியாக 90 கிலோமீட்டருக்கு வீதம் தற்போது கடல் அலையுடைய காற்று என்பது தரைக்காற்று என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பெஞ்சல் புயலானது கரையை முழுமையாக கடந்த பிறகாக படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுகுறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னரே முழுமையாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த தரைக்காற்றினுடைய வேகம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தற்போது புயலானது கரையை கடந்து வரக்கூடிய ஒரு சூழல மழைக்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைந்திருக்கிறது. மழை இல்லாமல் ஒரு பலத்த காற்று மட்டுமே தற்போது வடகடலோர மாவட்டங்களில் வீசி வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். புதுச்சேரியில் மழையும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் காற்று மட்டும், சென்னையிலும் அதே போல பலத்த காற்றடித்து கொண்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் பகுதியில் காட்சிகள் எப்படி இருக்கின்றன பார்ப்போம். பொதுமக்கள் யாரும் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். செய்தியாளர் சம்பத் இணைகிறார் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியிலிருந்து. சம்பத், சென்னையில் காற்றும் மழையும் எப்படி இருக்கிறது? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவிலிருந்தே சென்னையில் பரவலாக மழையானது பெய்து வந்தது. அதன் பிறகாக இன்று பிற்பகலுக்கு பிறகாக அந்த மழையின் அளவு என்பது படிப்படியாக குறைந்து வந்த சூழலிலும் அதற்கு பிறகாக காற்றின் அளவு என்பது கொஞ்சம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை, சென்னையின் கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளான பட்டினப்பாக்கம், பெசநகர், திருவான்மியூர் இந்த பகுதிகளில் காற்றின் அளவு என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றின் வேகமானது இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் போலீஸ் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த போலீஸ் பூத் இந்த காற்றின் வேகம் தாங்காமல் தரையோடு பெயர்ந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. நல்வாய்வாக இந்த சரியும் நேரத்தில் உள்ள பாதுகாப்பு பணியில் காவலர்கள் யாரும் இல்லாதது ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பகுதியில் காற்று என்பது வீசி வருகிறது. பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என நேற்றிலிருந்தே காவல்துறை தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த பொழுதிலும் இந்த பகுதியில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடல் அலைகளுக்கு அருகாமையில் நின்று செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்களை எடுத்தும் வரக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் அவர்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை செய்து அவர்களை வெளியேற்றி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சம்பத். பட்டினப்பாக்கத்தில் மரீனா போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ் பூத் ஒன்று இருந்தது, ஆனால் தற்பொழுது இல்லை. காரணம் புயல் மற்றும் அது ஏற்படுத்திய காற்றின் வீரியம். மரக்காணத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், புயல் கரையை கடக்க
தொடங்கிவிட்டது என வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 5:30 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்று. மரக்காணத்தில் கள நிலவரம் என்ன, மழையின் அளவு, காற்றின் வீரியம், இது குறித்து சொல்லுங்கள். பெஞ்சன் புயல் இன்று மாலை 5:30 மணிக்கு அங்கே கடலில் கரையை தொடங்கி இருக்கின்ற தகவல் வெளியே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மொத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் மரக்காணத்தில் 19 மீனவ கிராமங்கள் அடங்கி இருக்கிறது தான் இந்த கிழக்கு கடற்கரை பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இந்த தொழிலை நம்பி மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏராளமான படகுகளை வைத்து இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெஞ்சன் புயல் இந்த தாக்கம் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுன்றது மரக்காணம் உள்ளிட்ட மக்களோட மிக வேதனையாக பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 19 மீனவ கிராமங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க 12 புயல் பாதுகாப்பு மையங்களை தங்க வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இது மட்டும் இல்லாமல் 850 இடங்களில் தற்காலிக பாதுகாப்பு மையங்களை உருவாக்கி அங்கேயும் இந்த கரையோரம் இருக்கிற மக்களை தங்க வச்சும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காலை முதலே இந்த விழுப்புரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா கடல் சீற்றம் காலையில் ஒரு விடிய காலில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி இருந்தது, அதுக்கு ஒரு 8 அடி ஆச்சு, அப்புறம் 10 அடி ஆச்சு. மாலை நெருங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய கடலோட சீற்றம் அதிக அளவு இந்த வீரியம் இருந்துன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் வரக்கூடிய மக்களை உடனடியாக காவல்துறை அப்புறப்படுத்துனாங்கன்னா அதை மீறி சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் விரட்டி அடித்தா அந்த பக்கம் கடற்கரைக்கு போகிறாங்க. தொடர்ந்து மக்களோட எண்ணிக்கை இந்த புயலோட தாக்கத்தை பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு வந்தாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் கடல் சீற்றம் கனமழையும் பெய்ய தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். கனமழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் முதலே நம்ம கணிக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய தொடங்கியது. தாழ்வான இந்த பகுதியில் இருந்த அடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அனைவருமே உடனடியாக பாதுகாப்பு மையத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தற்போது சூறாவளி காற்றோட இந்த மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இது ஒரு கூடுதலான ஒரு பாதிப்பாக பார்க்குறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இக்கியார் குப்பம், தந்திராயன் குப்பம் பகுதிகளில் ஏராளமான படகுகள் கடற்கரை ஓரம் மட்டுமே நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் அதுக்கப்புறம் அந்த படகுகளை வெளியே கொண்டு சென்று பாதுகாப்பாக நிறுத்துறதுக்கான எந்த இடவசதியும் இல்லை. இந்த மீனவ கிராம மக்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே தங்களுக்கான போதிய இடவசதி வேண்டும், படகுல நிறுத்துறதுக்கு பாதுகாப்பாக நிறுத்துறதுக்கு இடவசதி வேண்டும் என்று நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்று இந்த புயலோட தாக்கம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகமானால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளோட நிலைமை என்ன என்பது தெரியாது. நம்ம ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆடக்கூடிய அந்த காட்சிகள். மழை ஒரு பக்கம் பிச்சு உதறது, கனமழை ஒரு பக்கம் பெய்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை இருந்த நிலவரத்திலிருந்து சுமார் ஒரு 100-200 மீட்டர் கடல் தண்ணீர் கரையை நோக்கி அதிக அளவு வந்துட்டு இருக்க தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு போவதில்லை. தாழ்வான பகுதிகள், கரையோரம் இருந்த பகுதிகள் மக்கள் அனைவரையுமே பாதுகாப்பாக தங்க வச்சிருக்காங்க. தற்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், கரையோரம் இருக்கக்கூடிய அனைவரும் மின்சாரம் காலை முதல்ல துண்டிக்கப்பட்டிருக்கு. எந்தவித மின் பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, மின் விபத்தும் ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் மாவட்ட நிர்வாகம் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. புயல் பாதுகாப்பு மையத்தில் அனைவரும் பாதுகாப்பாக தங்க வச்சிருக்காங்க. இந்த தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். கடலூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். தேவநாதன், கடலூர்லேருந்து புயல் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? கரையை கடக்க ஆரம்பித்து விட்டது. கடலூரில் காட்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை மக்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். அதாவது கடலூரில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து மழை இல்லாத ஒரு நிலை இருந்தது. பிற்பகலுக்கு பிறகு லேசான மழையாக அது பெய்ய துவங்கியது. பின்னர் 5 மணிக்கு பிறகு கனமழையாக பெய்த துவங்கியது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா இதுவரையில், அதாவது இந்த 2 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. 5 முதல் 6 மணி வரை பலத்த காற்று வீசியது கடலூரில். ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா காற்றும் இல்லை, இந்த மழை மட்டுமே பெய்து கொண்டிருக்கிறது. சிறிதளவு கூட காற்று இல்லை. எப்போதாவது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வீசக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்குறோம். இருந்தாலும் மழை தொடர்ந்தால் கடலூரில் பாதிப்பு ஏற்படலாம்ன்ற வகையில் கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்கள், அதாவது இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் உடனடியாக
முகாம்களுக்கு வருவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல் இந்த புயல் கரையை கடக்கும் வரை யாரும் வெளியில் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளையும் மாநகராட்சி சார்பில் வச்சிருக்கிறாங்க. அதாவது வெளியில் பல்வேறு சிக்கலில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதாவது புயல் கரையை கடந்து விட்டது என்று அறிவிக்கும் வரை பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பில் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதே போல் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் இன்று இரவு பாதுகாப்பு முகாமுக்கு வருவதற்கும் அங்கு அவளுக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போல் கடலோர பகுதிகள் அனைத்து பகுதிகளிலுமே அந்த நிவாரண முகாம்கள் கிட்டத்தட்ட 299 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறதா ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நிவாரண முகாம்களில் பொதுமக்கள் இப்போதே வந்துவிட வேண்டும். ஏன்னா நள்ளிரவில் திடீரென இந்த மழை அதிகரித்தால் அந்த நேரத்தில் வர முடியாது என்ற காரணத்தினால தற்பொழுதே இந்த மழை துவங்கியுள்ள இந்த நேரத்திலே வந்துட சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மழை காரணமாக அதிக அளவில் காற்று வீசுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிற காரணத்தினால கடலூரில் அதாவது இந்த தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வரக்கூடிய ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.